இக்கட்டான நேரத்திலே நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுத்தேன். என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். நான் கையெடுப்பேன். அப்ப என்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை நீ கேட்டருளும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வசனம், அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதே. ஆண்டவரே, நான் துன்மார்க்கரோடு போய்விடக் கூடாது, அக்கிரமக்காரரோடு போய்விடக் கூடாது, நீர் அப்படி மாறிக்கொள்ளக் கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். அடுத்த வசனம் வாசிப்போம். அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும். மனுஷன் பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் பொல்லாத கிரியையில் அமிழ்ந்து போகிறான். அவர்கள் செய்கிறவான செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு நேர் சரி கட்டும் என்று ஆண்டவர் சமூகத்தை கேட்கிறார். தொடர்ந்து, அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால். அப்போ தேவன் செய்த கிரியைகள், அவருடைய கரத்தின் கிரியைகள், அவர் செய்த நன்மைகள், செயல்கள் ஒன்றையும் மனுஷன் நினைக்கிறதில்லை. எவ்வளவோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் கண்டடைந்தாலும் அதை பற்றி ஒரு உணர்வற்றவனாக மனுஷன் ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். அதை பற்றி கவனிக்கிறதில்லை. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிற நேரம், தேவ சமூகத்தில் வந்து தேவனை மகிமைப்படுத்துகிற நேரம், இந்த நேரத்தில் தன்னுடைய சொந்த காரியங்களை பார்த்து கொண்டு யாத்திரைகளை அமர்ந்து அங்கிங்குமாக அலைந்து கொண்டிருக்கிற அநேக மக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். அவர்கள் எவ்வளவோ நன்மை கண்டடைந்திருப்பார்கள், ஆண்டுடைய கருத்தினை எவ்வளவோ செயல்களை புரிந்திருப்பார்கள், எவ்வளவோ அற்புதங்கள் மேன்மைகளை கண்டடைந்திருப்பார்கள். என்றால் அவைகள் ஒன்று உணராதபடி அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து அலைகிற மக்கள் ஆயிருக்கிறார்கள். தொடர்ந்து வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். தேவ மந்திராய் சங்கீத காலத்தில், ஆண்டவரே உமக்கு நன்றி, நீர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டீர். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என்னுடைய கேடகம் என் தேவன் தான். என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. நான் அவரை நம்பி இருப்பேன். நான் சகாயம் பெற்றேன். என்னுடைய பலன் அவர்தான், என்னுடைய கேடகம் அவர்தான். ஆகையினாலே நான் என்ன இருக்கிறேன்? சகாயம் பெற்றிருக்கிறேன். ஆண்டுடைய சமூகத்திலிருந்து ஆறுதலையும் சமாதானத்தையும் நன்மைகளையும் பெற்றிருக்கிறேன். அவருடைய சமூகத்தை எனக்கு சகாயம் கிடைத்திருக்கிறது என் ஆண்டவர் நன்றி சொல்லுகிறார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில ஆண்டு கடந்த நாள் அமைச்சர் நன்மைகளை குறித்து நன்றி சொல்லுகிற ஒரு நேரம், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பெற்றதான சகாயங்களை குறித்து ஆண்டவர் சமூகத்திலே நன்றியாக எழுந்த ஆண்டவருக்கு இதோ சாட்சியாக நிற்கிற நேரம். தொடர்ந்து வாசிப்போம். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. ஆண்டவர் என்னுடைய சத்தத்தை செவி கொடுத்தார், எனக்கு சகாயம் செய்தார். ஆகையினால் என்னுடைய இருதயம் களி கூர்ந்திருக்கிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என் பாட்டினால் நான் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவர்களுடைய பெலன், கர்த்தர் அவர்களுடைய பெலன், அவரை தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். அப்ப கர்த்தரே நம்பி இருக்கிறவர்களுக்கு அவரே பெலனா இருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டதான் அவருடைய பிள்ளைகளுக்கு போதுமானவர் இருக்கிறார். தொடர்ந்து வாசி. தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். பாருங்க, அவருடைய சுதந்திரம் என்று ஒரு வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய சுதந்திரம் இங்க இருக்கிற நானும் நீங்களும் கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. நீங்களே என்னுடைய சுதந்திரம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் நம்மை அவருடைய சுதந்திரமாக தெரிந்து கொண்டு இந்நாள் வரை நம்மை அற்புதமான பாதை நம்மை வழிநடத்தினார். எத்தனை இக்கட்டான நேரத்திலே தேவன் நமக்கு சகாயம் பண்ணினார். நான் இப்பொழுது குழியில் இறங்கி விடுவேனோ, இப்பொழுது நான் அழிந்து விடுவேனோ, இப்பொழுது இந்த பிரச்சனையில் நான் அழிந்து விடுவேனோ, நான் இனிமேல் பிழைப்பேனோ என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே நம்முடைய ஜெபத்திற்கும் வேண்டுதலுக்கும் நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து இந்த ஜீவனோட தேசத்திலும் ஜீவித்திருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தேவனை கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கீழே கொண்டு வாசிப்போம். ஆகிய நல்ல அருமையான தேவனுடைய தேவன் நன்மைகளை குறித்து நாம் தேவ சாட்சி சொல்ல போகிறோம்.
தேவன் எவ்வளோ நன்மையான காரியங்களை செய்தார். பிள்ளைகளுக்கு, நமக்கு, குடும்ப தலைவருக்கு, நம்முடைய தொழில, நம்முடைய வேலையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில எத்தனையோ விதவிதமான நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுவோம், அவருக்கு சாட்சியம் எழுப்புவோம். தேவனை ஆசீர்வதிப்பாராக. சாட்சி கத்திரமாயிட்டு